அனைவருக்கும் வணக்கம். ஆரம் கிரியேஷனுடைய இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்னா, பட்டர் வச்சு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லோரும் நெய் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பட்டர் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துக்குவோம். பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, பிரியாணி பவுடர் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பட்டர், ஆஃப் லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் தட்டி வச்சுக்கோங்க. காய்கறிகள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க காய்கறி போட்டாலே போதுமானது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தயிர், தக்காளி பழம் சின்னதாக நறுக்கிக்கோங்க, எண்ணெய், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரில் பட்டர் போட்டுக்கோங்க. அது உருக்கணுன்னே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்ச பின்னாடி எண்ணெய் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. நாங்கள் கோல்டு வின்னர் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க. இது பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை எண்ணெய் காஞ்ச பின்னாடி போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா வெடிக்கும், அதனால் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். பொன்னிறமாக வந்த பின்னாடி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கிறது ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் சேர்த்துக்கிடணும். நல்லா கிண்டிக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்குவோம். நறுக்கி வச்சுருக்க தக்காளி பெரிய சைஸில் 2 எடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறின பின்னாடி நாம் எடுத்து வச்சுருக்க ஹோம்மேடு பிரியாணி பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே அதை மேலாப்பில் போட்டு சேர்த்து கிளறணும். காய் மசாலோட நல்லா ஊறிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை எடுத்து போட்டுக்கலாங்க. 1க்கு 2ன்ற பக்குவத்தில் தண்ணி ஊற்றிட்டு, கரண்ட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதான் இருட்டாக இருக்குது. 1க்கு 2ன்ற பக்குவத்தில் தண்ணி ஊற்றிட்டு கடைசி ஸ்டேஜில் தான் எப்போவுமே கருவேப்பிலை, மல்லி, புதினா இலைகளை சேர்த்துக்கணும். கூட்டி வச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறணும். கூடவே எடுத்து வச்சுருக்க தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது பட்டர் பிரியாணி நெய் போடாமன்றனால லாஸ்ட்டாக ஒரு அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வந்தோடனே பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கரண்ட் வந்துடுச்சு. மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. விசில் அடங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நல்லா வெந்துருச்சு போலன்னு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் லிங்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.